நில வருவாய் நிர்வாகம். முகலாயர்களுடைய நில வருவாய் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். முகலாய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய முகலாய அரசர்கள் வந்து 6 பேர் அப்படின்னு சொன்னேன். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்னு. இதில் யாருடைய ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது அப்படின்னா, அக்பருடைய ஆட்சி அப்போ தான் நில வருவாய் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்கப்பட்டது. அப்போது அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால் தான் அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ராஜா தோடர்மால். சரி, இப்போது ராஜா தோடர்மால் யாருடைய நில வருவாய் நிர்வாகத்தை வந்து ஃபாலோ பண்ணார் அப்படின்னா, ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சீர் செஞ்சிருக்காரு. எப்படி சீர் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து பாருங்கள். ராஜா தோடர்மாலுடைய ஜப்து முறை வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது ராஜா தோடர்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஷெர்ஷா அறிமுகப்படுத்தின நில வருவாய் முறை வந்து ஃபாலோ பண்ணார். ஃபாலோ பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சீர் செஞ்சார். எப்படி சீர் செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஜப்து முறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காரு. எங்கெங்க அப்படின்னா வடமேற்கு மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்து முறையை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இந்த முறையின்படி என்ன இந்த ஜப்து முறை அப்படின்னா, இம்முறையின்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த நிலத்தை வந்து அளவை செய்து அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு, அதாவது அந்த காலநிலைக்கு அந்த நிலத்திலிருந்து எவ்வளவு தானியங்கள் வந்து விளையும் அந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவை செய்து வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாயை வந்து விதிச்சிருக்காங்க. எந்த மாதிரி விதிச்சிருக்காங்க அப்படின்னா, 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 பங்கு அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நில வரியை வந்து பார்த்தீங்கன்னா தானியமாக வாங்காமல், அதாவது அந்த விளைச்சல வர அந்த தானியமாக வாங்காமல் பணமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அப்படி பணமாக வாங்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வறட்சி வந்துருச்சு அப்படின்னா விளைச்சலே இருக்காது. ஆனால் அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வரி கட்டணும், நிலத்துக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வரியை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விளைச்சலில் 1/3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அப்போ வறட்சி காலில் விளைச்சல் இல்லை அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஷாஜகானின் காலத்தில் ஜப்தி என்னும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுச்சு ஷாஜகானுடைய காலத்தில்.